ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு ஸ்டடி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இடையில வந்து உங்களுக்கு நான் ஸ்டடி டிப்ஸும் போடுறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க யாரும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன கிரேட் படிக்கிறீங்கன்னுலாம் வந்து நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடி. ஸோ அதில் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நான் வந்து இப்போ 9th கிரேடர் வந்து படிக்கிறேன். ஸோ அண்ட் தென் இன்றைக்கி வந்து எனக்கு இங்கிலீஷ் ஹோம் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஹோம் ஒர்க் இல்லை, படிக்கிறதுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்வலி டெஸ்ட்டஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் எனக்கும் டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் தென் வேறு இந்த பேராகிராஃப்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிட்ருந்தேன். அண்ட் தென் உங்களுக்கும் ஸ்டடி டிப்ஸ் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்ஸை வந்து ஃபஸ்ட்டு அனதரோட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். செகண்ட் திங் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ படிச்சுக்கலாம், அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தள்ளி போடுறது. அதாவது நாளைக்கு படிச்சுக்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நிறையா பேர் இங்கே பண்ணிகிட்டே இருக்கோம், முக்கால்வாசி பேர். ஸோ அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாலே உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லாங் ஆன்சர்ஸ்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ லாங் ஆன்சர்ஸ் வந்துட்டு இப்போ குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக வந்து நீங்கள் போட கற்றுக்கோங்க. அண்ட் தென் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் எழுத மறந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். இனிமேல் வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் தான், 5 மார்க்ஸ்க்கு இவ்வளோ டைம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.